அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் அடுத்த 25 நாட்கள் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக அமைவதற்கான யோகத்தை ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக பெற்றுத்தரப் போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த சுக்கிரன் 3ஆம் இடத்தில் பலம் பெறுகிறாருங்க. அது மட்டுமல்லாது ஆட்சி பலமும் பெறுகிறார். எனவேதான் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக இந்த சுக்கிர பயிற்சியானது சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதிலும் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. தைரியாதிபதியும் பிரமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் வெற்றிக்கு உரித்தான 3இல் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சற்று கடின உழைப்பை செயல்படுத்தினாலும் கூட விரைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் அவரது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க சுக்கிரன். எனவே பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாகும். அதிலும் குறிப்பாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமை அடைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வகையான நன்மைகளும் பல்வேறு வகையில உங்களை வந்து சேருவதற்கான யோகம் உண்டு. தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் திருப்திகரமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. திட்டமிட்டபடி அனைத்து காரியங்களிலுமே பிரம்மாண்டமான வெற்றி நிச்சயம் இந்த தருணத்தில் உண்டு. அவ்வளவு வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க அடுத்த 25 நாட்கள். அது மட்டுமல்லாது உங்களது இல்லம் தேடி பல முக்கிய வாய்ப்புகள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வகையில் வந்து சேருவதற்கான யோகமும் முன்னேற்றத்திற்கான வழியை வகுத்து கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக பிரம்மாண்டமான எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வகையில் அடுத்த 25 நாட்கள் நிச்சயம் அமையும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உதாரணமாக ஒரு குருவும் ஒரு சிஷியனும் நீண்ட பயணம் மேற்கொள்கின்றனர். அப்படி நீண்ட பயணம் மேற்கொள்ளும் போது குருவிற்கு களைப்பு ஏற்படுகிறது, தாகமும் ஏற்படுகிறது. எனவே சிஷியனை அழைத்து, எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது, நீ அருகாமையில் உள்ள நீர்நிலைக்கு சென்று நீர் சேகரித்து வா என்று சொல்ல, சிஷியன் நீர் சேகரிக்கும் குடுவையை எடுத்துக்கொண்டு அருகாமையில் உள்ள நீர்நிலையை சென்று பார்க்கும்போது அந்த குளம் முழுவதும் கலங்கிய நிலையில் இருக்கிறது. இதை கண்டவுடன் இந்த தண்ணீரை குருவிற்கு குடிக்க கொடுத்தால் நலமாக இருக்காது என்று திரும்பி வந்து விடுகிறாருங்க. நடந்த நிகழ்வுகளை குருவிடம் சொல்ல குருவோ அதற்கு என்ன சொல்கிறார் என்றால், நீனும் என்னுடன் வெகு தூரம் நடந்து வந்திருக்கிறாய், நீயும் களைப்பாக தான் இருப்பாய், நான் இந்த மரத்தடியில் ஓய்வெடுக்க போகிறேன், நீனும் என் அருகாமையில் வந்து ஓய்வெடு என்று சொல்கிறாருங்க. இதை கேட்டவுடன் சிஷ்யனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவனும் ஓய்வெடுக்க ஆரம்பிக்கிறான். சிறிது நேரம் ஆனதற்கு பிறகு குரு சிஷ்யனை அழைத்து, தற்போது போய் அந்த நீரை சேகரித்து வா என்று சொல்ல அந்த நீர்நிலையை சென்று அந்த சிஷ்யன் பார்க்கிறார். அப்போது நீர்நிலை முழுவதும் தெளிந்து மிகவும் அற்புதமாக காட்சியளிக்கிறது. இதை பார்த்து அந்த நீரை சேகரித்து வந்து குருவிடம் கொடுத்துவிட்டு, இது எப்படி சாத்தியமாயிற்று என்று குருவிடம் கேட்க, குரு தெளிந்த நீர் வேண்டும் என்றால் கலங்கிய நீர் எப்போதாவது நிச்சயம் தெளிந்தாக வேண்டும் என்பதுதான் இயற்கை நீதி. அதற்கான நேரத்தை நாம் அதற்காக கொடுத்தோம். அந்த நேரத்தை பக்காவா பிளான் போட்டு நம்மளுடைய ஆற்றலை சேகரிக்கக்கூடிய வகையில் ஓய்வையும் எடுத்துக்கொண்டோம். இப்போது அந்த நீரையும் பருகிவிட்டோம், பயணத்தை மீண்டும் துவங்கலாம் என்று சொல்கிறார். அதுபோன்றுதான் இந்த வேளையிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த 25 நாட்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமானமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே பக்காவா பிளான் போட்டா பல்வேறு விஷயங்கள்ல நிறைவான வெற்றியை பதிவு செய்வதற்கான யோகம் வெற்றிக்கு உரித்தான 3இல் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் எதிர்பாராத வளர்ச்சியையும் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தும் பெற வேண்டும் என்றால் சுக்கிரனினுடைய அனுகிரக என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும்போது
உதாரணமாக ஒரு வருடத்திற்கு சுமார் 8 லட்சம் பேர் பட்டதாரிகளாக வெளிவருகின்றனர். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு என்று பார்த்தால் நிச்சயமாக அதில் 8000 பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும். குறிப்பாக 1% குறைவாக தான் கிடைக்கும். மீதி 99% பேர் நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லை, ஆனால் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் சிம்மராசிக்காரர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை பதிவு செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்ப ரீதியாக உடன் பிறந்தவர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர் சந்தித்த பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியாக இருந்தாலும் நல்ல வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றியை நிச்சயம் பதிவு செய்யலாம். உத்தியோக ரீதியாக அண்டச்சனியாக சனி அமர்ந்து வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக உங்களை விட்டு விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சிறு முயற்சியில் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு நிச்சயமாக அமையும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மனநிறைவை பெற்றுத்தரக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. எதிர்பாராத பல பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டாலும் கூட அவை சுமூகமாக தீர்வு காண்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே மன நிம்மதியை பாதித்து வந்த பல நிகழ்வுகள் உங்களை விட்டு விலகும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியாக பிரம்மாண்டமான படைப்புகளை செய்வதற்கான யோகம் உண்டு. ஆடம்பர செலவுகள் ஏற்பட்டாலும் கூட எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு இந்த தருணத்தில் தனலாபம் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய தனித்திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான அற்புதமான யோகம் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சியை இந்த தருணத்தில் பதிவு செய்வதற்கான யோகம் உண்டு. நினைப்பதை விட அரசியல் சார்ந்த நகர்வுகள் மிகவும் சாதகமாக அமைகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக பதிவு செய்ய முடியும். இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் அமைவதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக பார்க்கப்படுகிறவர் சுக்கிரன். அவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பெண்மணிகளுக்கு குடும்ப பொறுப்புகளும் வெளிவட்டார உறவுகளும் மட்டுமல்லாது வெளிவட்டார பணிகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான பிரச்சனைகளை சுமூகமாக கையாண்டு சிம்மராசிக்கார பெண்மணிகள் மிகவும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வகையில் அடுத்த 25 நாட்கள் பக்காவாக பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக நிச்சயமாக அமையும் சிம்மராசிக்காரர்களுக்கு.